We will now deal with the deduction. When the deduction comes, sale consideration 1000, net sale consideration say expenses and transfer நம்ம subtract பண்ணிக்கணும். ஒரு 50 950 அப்படிங்கிறது net sale consideration. அதுல இருந்து indexed cost of acquisition, indexed cost of improvement as per the normal provision. So இது ஒரு 250, இது ஒரு 200, balance is 500. Now the question is that entire 500 taxable அப்படி சொன்னாக்க, of course you can claim the deduction under section 54 series. அதுல ஒரு 300 rupees deductions claim பண்ணிக்கலாம்னா 300 நீங்க subtract பண்ணிட்டு balance will be 200 is a taxable long term capital gain. 600 claim பண்ணிக்கலாம்னா it is restricted to only 500. So always the deduction should not be more than the amount supposed to be deducted from. அந்த 500 கீழ deduct பண்ணும்போது 600 வரைக்கும் போக முடியாது, 500 வரைக்கும் தான் போக முடியும். This 200 will be the taxable long term capital gain. This is taxable long term capital gain. இப்போ இந்த 54ல என்ன வருது, என்ன மாதிரியான அசெட்ஸ்க்கு இதெல்லாம் கிளைம் பண்ணலாம், எந்தெந்த ஹெட்ல கிளைம் பண்ணிக்கலாம், that is going to be studied here. Section 54 எத்தனை செக்ஷன்ஸ் predominant-ஆ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, you have to understand section 54, section 54B, section 54D, section 54EC, 54EC எல்லாமே 54 தான், 54EC, finally 54F. ஓகே, இதுல என்ன அசெட் வித்து என்ன அசெட்ஸ் வாங்கி இருந்தால் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அண்ட் யாருக்கு கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, asset transferred to claim the benefit, asset transferred, and asset acquired, asset acquired. Section 54 உங்களுடைய ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு உங்களுடைய ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குனீங்கன்னா that will be falling under this head. இது அர்பன் ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான் நமக்கு எக்ஸம்ஷன் ஆயிடுச்சு. அதனால அர்பன் அக்ரி லேண்ட் வாங்கிட்டு வித்துட்டு அதுல இருந்து வந்த பெனிஃபிட்ஸ்க்கு டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்றதுக்கு நீங்க அக்ரி லேண்ட் வாங்கலாம். எங்க வாங்கலாம்? அர்பன்லயும் வாங்கலாம், ரூரல்லயும் வாங்கலாம். அக்ரி லேண்ட் வாங்கினா டிடக்ஷன்ஸ் உண்டு. அண்ட் land and building of your industrial undertaking prime location இருந்துச்சு, சிட்டில இருந்துச்சு, கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டா இந்த இடத்துல நமக்கு ஃபேக்டரி வரப்போகுது இல்ல ரோடு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கம்பல்சரி அக்வயர் பண்ணிட்டு காம்பன்சேஷன் கொடுத்துட்டார். அப்போ உங்களுடைய லேண்ட் அண்ட் பில்டிங் யூஸ்ட் ஃபார் த இண்டஸ்ட்ரி பர்பஸ் இஸ் நவ் லாஸ்ட். அதுக்கு பதிலாக நீங்க என்ன வாங்கலாம்? யூ கேன் அகைன் பை த லேண்ட் அண்ட் பில்டிங் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங். the same land and building for industrial undertaking நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்க்கு நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, 54 EC வரும்போது land or building or both, land or building or both, இதை வித்துட்டு வந்த இன்கம்ல கேபிட்டல் கெயின்ஸ் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க பாண்ட் வாங்கிக்கணும். 54F வரும்போது எந்த அசெட்டா வேணாலும் இருக்கலாம், எனி அசெட்டா இருக்கலாம். ஆனா ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் பிளாட்டா இருக்கக்கூடாது. இது ரெண்டும் இருக்கக்கூடாது. அதை வித்துட்டு நீங்க என்ன வாங்கிக்கலாம்னா ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம். 5 டிடக்ஷன்ஸ். ஏதோ ஒரு சொத்தை விற்கிறீங்க, அந்த வித்ததுல இருந்து லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் வருது, அதுல டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணணும். எந்த சொத்தை வித்தீங்கன்னா அதே சொத்தை வாங்கிடுங்க, முடிஞ்சு போச்சு. இன் ஜெனரல். ஓகே, ஃபர்ஸ்ட் 54
வீடு வித்தீங்க வந்த கேபிட்டல் கெயின்ஸ்ல எக்ஸம்ஷன் கிளைம் பண்றதுக்கு புது வீடு ஒன்று வாங்கிடுங்க. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அர்பன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வித்தீங்க, அதுல இருந்து வந்த லாபத்தை டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்றதுக்கு அக்ரி லேண்ட் வாங்கிடுங்க. உங்களுடைய இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய லேண்ட் அண்ட் பில்டிங் கவர்மெண்ட் கம்பல்சரியா எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ கொடுத்த காம்பன்சேஷன் வச்சு புது லேண்ட் அண்ட் பில்டிங் வாங்கிங்க ஃபார் த இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். அப்கோர்ஸ் யூ கேன் கிளைம் த டிடக்ஷன். லேண்ட் அண்ட் பில்டிங் வித்து, பட் எனக்கு ஏற்கனவே வீடு இருக்கு, 4 வீடு இருக்கு, ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங் வித்துட்டேன், எனக்கு ஏதாவது டிடக்ஷன் கொடுக்க மாட்டீங்களா? ஓ, ஏற்கனவே வீடெல்லாம் இருக்கா, சரி, உங்களுக்கு ஸ்பெஷல் டிடக்ஷன். ஒரு 50 லட்சம் வரைக்கும் நீங்க டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் பை இன்வெஸ்டிங் இன் த பாண்ட். இன்வெஸ்டிங் இன் த பாண்ட் எதுலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி பேங்க், PFC or REC, ஓகே, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் உடைய பாண்ட், அல்லது IRFC, இந்தியன் ரயில்வே அதோடைய ஃபைனான்ஸ் கார்பரேஷன் உடைய பாண்ட், IRFC. 4 பாண்ட், 4 விதமான பாண்ட்ல எது வேணாலும் வாங்கிக்கலாம். அதிகபட்சமா மேக்ஸிமம் எவ்வளவு வாங்கிக்கலாம்னா 50 lakhs வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கு மேல டிடக்ஷன் தர முடியாது. ஓகே, in a year you cannot claim more than 50 lakhs. பாண்ட் வாங்கிக்கலாம். சார் என்கிட்ட வீடே கிடையாது சார், கொஞ்சம் கொஞ்சமா ஜுவல்லரியை சேர்த்து வந்தேன், கொஞ்சம் கொஞ்சமா வெவ்வேறு அசெட்ஸ் எல்லாம் சேர்த்து ஷேர்லாம் வாங்கி வச்சிருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தேன், இன்னைக்கு எனக்கு சஃபிஷியன்ட் மணி இருக்கு, அதெல்லாம் வித்து வந்த அமௌண்ட் வச்சு வீடு வாங்கிக்கிட்டுமா? இது வரைக்கும் வீடு இல்லையா? ஆமா சார், இல்ல அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம். So you can sell all of your any assets other than residential house property or plot. ஏற்கனவே ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருந்தால் அதை வித்து வந்ததுக்கு நீங்க புது வீடு வாங்கிக்கலாம் இல்லையா? அது 54ல வந்துருது. ஆனா என்கிட்ட வீடு கிடையாது, ஆனா ஒரு வீடு மட்டும் தான் இருக்கு, இன்னொரு வீடு வாங்கிக்கிறேன். இந்த மாதிரி 2 கண்டிஷன், வீடே இல்லாமல் இருக்கலாம் அல்லது ஒரே ஒரு வீடு இருக்கு, இன்னொரு வீடு வாங்கிக்கலாம். In these 2 conditions you can sell any asset, get the capital gains. Using that capital gains you can purchase a new house property for your life. நீங்க வாழ்றதுக்கு ஒரு வீடு வேணும், ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு வீடு இருந்துச்சுன்னா அதை வந்து வாடகை விட்டாவது நீங்க வாழ்க்கை ஓட்டிடுவீங்க. அதனால 1 by 1 வச்சுக்கலாம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் நாம்ஸ். மேக்ஸிமம் 2 வச்சுக்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இல்லையா, மினிமம். ஸோ தட்ஸ் வாட் அபவுட் த இன்டென்ஷன். அதுக்காக தான் இந்த 54F வந்திருக்கு. ரொம்ப ஈஸியா இந்த 5 செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் வீடு, அப்புறமேட்டு சாப்பாடு, அதுக்கப்புறம் காரு, இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஷேரு, லாஸ்ட் எதுவுமே இல்லையா ஒரு வீடு, இன்னொரு வீடு. ஸோ 5 ஆங்கிள் 54B, அதுக்கப்புறம் D விட்டு A விட்டுருத்தோம், அதுக்கப்புறம் B, C விட்டாச்சு, D, EC என்னது ஈக்விட்டி ஷேரு, ஷேருக்கு ஸ்பெல்லிங் CHERE. சும்மா மைண்ட்ல வச்சுங்க. இப்போ ஈக்விட்டி ஷேர் மாதிரி இருக்க தானே பாண்டு, 54EC, லாஸ்ட் F இன்னொரு வீடு. ஸோ 54B, D, EC, F. வீடு வித்து வீடு, விவசாய நிலம் வித்து விவசாய நிலம், இண்டஸ்ட்ரியோட லேண்ட், கார் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்க சொன்னேன். காரை வித்து கார் வாங்குறீங்க, அது இண்டஸ்ட்ரியோட லேண்ட் பில்டிங் வித்துட்டு இண்டஸ்ட்ரியல் லேண்ட் பில்டிங் வாங்குறீங்க. அண்ட் EC ஷேர்ஸ் பாண்ட், அண்ட் லாஸ்ட் F எல்லா விதமான அசெட்ஸும் எக்ஸெப்ட் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் பிளாட்டை வித்து வந்த லாபத்துல இருந்து டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அண்டர் செக்ஷன் 54F if you are purchasing the residential house property. இதோட முடியல some conditions you have to see. What are the conditions you have to see? Now யாருக்கு சார் இது பொருந்தும், எந்த மாதிரியான அசெசி பொருந்தும்? Who should be the assessee type? Okay, resident means individual, Hindu undivided family, cooperative society, trust, company. வீடு யாருக்கு வேணும்? இண்டிவிஜுவல் ஹஃபுக்கு தானே. கம்பெனி ஈவினிங் ஆனா போய் தூங்கிக்கும் சார் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ அப்போ இதுல இருந்தே தெரியுது 54 வந்து யாருக்கு தான் பொருந்தும்? இண்டிவிஜுவல் அண்ட் ஹஃபுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். 54B அதுவும் இண்டிவிஜுவல் அண்ட் ஹஃபுக்கு தான் பொருந்தும். லாஸ்டும் வீடு தானே, எந்த சொத்து வேணாலும் வீங்க, ஆனா வீடு வாங்குறீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் அண்ட் ஹாஃபுக்கு தான் பொருந்தும். இண்டஸ்ட்ரி மிச்ச விஷயங்கள் யாரா வேணாலும் இருக்கலாம். இட் வில் பி அப்ளிகபிள் ஃபார் ஆல் கேட்டகரி ஆஃப் அசெசி. இஸ் தட் ஓகே? எப்படிப்பட்ட கேபிட்டல் கெயின் சார் இருக்கலாம்? கேபிட்டல் கெயின் எப்படிப்பட்டதா இருக்கலாம்? ஓகே, நவ் வீடு வந்துச்சுன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா இருக்கணும். லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸ் வித்ததுல இருந்து வந்த அசெட்டா கெயினா இருக்கணும். இதுவும் வீடு தான் லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். EC வந்தாலும் லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். இது
all type, all type. Long term இருக்கலாம், short term இருக்கலாம். So short term capital gain இருந்தால் deductions claim பண்ணோம் அப்படி சொன்னாக்க 54B or 54D இந்த ரெண்டு கேஸ்ல மட்டும்தான் short term capital gain இருந்தா claim பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு வீடு வாங்குனீங்க, மேட்டர் ஆஃப் 6 மாசத்துல வீடு வித்துட்டேன், வித்துட்டு வந்துட்டு புதுசா இன்னொரு வீடு திரும்ப வாங்குறேன், can I claim? No. Okay, you cannot claim. ஏன்னா இப்ப வித்த வீடு வந்து 6 மாசத்துல வித்துட்டீங்க, ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயினா மாறிடுது, then you cannot claim the deduction to section 54. ஆனா விவசாய நிலம் 6 மாசத்துல வித்துட்டீங்கன்னா of course you can claim, of course you can claim. Industry of course you can claim. இந்த ரெண்டு மட்டும் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயினாவும் இருக்கலாம் or லாங் டர்ம் கேபிட்டல் கெயினாவும் இருக்கலாம். ஓகே, லாங் டர்ம் கேபிட்டல் அசெட், ஷார்ட் டர்ம் கேபிட்டல் அசெட்டாவும் இருக்கலாம். Okay, now next condition, prior use or any condition sir எப்ப claim பண்ணலாம் அப்படி சொன்னாக்க, ஓகே இது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில டாக்ஸபிளா இருக்கணும், அது நீங்க பார்க்கவே வேண்டாம். It should be taxable under income from house property. வீடு வித்து வீடு வாங்குறீங்க இல்லையா, அந்த deduction claim பண்ணிக்கிறீங்கன்னா விக்கிற வீடு இதுக்கு முன்னாடி income from house property taxable இருக்கணும், either self occupied or let out or own business யூஸ் பண்ணா இங்க வரக்கூடாது அப்படிங்கிறது இந்த டேட்டா மீன் பண்றாங்க. Is that clear? own business வரக்கூடாது. And 54B வரும்போது 2 years agree purpose யூஸ் பண்ணியிருக்கணும், either அவரே வித்தவரே இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பேரண்ட்ஸ் இருக்கலாம், யார் வேணாலும் யூஸ் பண்ணியிருக்கலாம். அதேதான் 2 years வந்து இண்டஸ்ட்ரி பர்பஸ் யூஸ் பண்ணியிருக்கணும், இண்டஸ்ட்ரி யூஸ். ஓகே, நவ் இதுல 2 years இருக்கணும் லாங் டர்ம் கேபிட்டல் அசெட். நீங்க நோட் பண்ண வேண்டியது, லாங் டர்ம் கேபிட்டல் அசெட் சொன்னேன் இல்லையா, டெப்ரிஷியபிள் அசெட் வரலாமா சார்? டெப்ரிஷியபிள் லேண்ட் அண்ட் பில்டிங், டெப்ரிஷியபிள் பில்டிங். இங்க பாத்தீங்கன்னா பிசினஸுக்கு இருக்கிறது கிளைம் பண்ண முடியாது. 54EC XYZ லிமிடெட் கிட்ட ஒரு பில்டிங் இருக்கு, அது டெப்ரிசியேஷன் பண்ணிட்டே வராங்க, டெப்ரிசியேஷன் பண்ணிட்டு வந்து அந்த அசெட்டை இன்னைக்கு விற்கிறாங்க, அதுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் வருது. கேன் ஹி கிளைம் அண்டர் செக்ஷன் 54EC அப்படின்னு சொன்னாக்கா of course he can claim. டெப்ரிஷியபிள் அசெட்ஸ் தான் சொல்லியிருக்கேன் ஒழிய, டெப்ரிஷியபிள் அசெட்ஸ் வித்தா வரது எப்போதுமே ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் தான் இல்லையா. டெப்ரிஷியபிள் அசெட்ஸ் வித்து வந்தால் அது எப்போதுமே ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின். நான் டெப்ரிஷியபிள் அசெட்ஸ்ல தான் பீரியட் ஆஃப் ஹோல்டிங் தகுந்த மாதிரி லாங் டர்ம் ஷார்ட் டர்ம் நம்ம பிரிக்கிறோம். ஸோ டெப்ரிஷியபிள் அசெட்ஸ் ஆல்வேஸ் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் அசெட்ஸ் தான், கேபிட்டல் கெயின்ஸ் தான். ஆனா அந்த அசெட்ஸ் 2 வருஷம் மேல ஹோல்ட் பண்ணியிருந்தால் that is called long term capital asset, of course you can claim the deduction இங்க. சோ எப்ப நீங்க claim பண்ண முடியும்? capital gain should be long term capital asset ஆக இருக்கணும். depreciable assets எல்லாமே short term கிடையாது. depreciable assets எல்லாம் 3 வருஷம் இருந்துச்சுன்னா long term capital assets, ஆனா அதெல்லாம் வந்து வரக்கூடிய gains எல்லாமே short term capital gain. section 50 and 50A 50A ரெண்டுலயுமே உங்களுடைய depreciable assets வித்தீங்கன்னா அதனால வரக்கூடிய கெயின் எப்போதுமே ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் தான். ஆனா அந்த அசெட்ஸ் உடைய ஹோல்டிங் பீரியட் மோர் தென் 2 years இருந்துச்சுன்னா அது வந்து லாங் டர்மா வச்சுக்கணும். அந்த கண்டிஷன்லாம் தான் 54ECல நீங்க உங்க பிசினஸுக்கு யூஸ் பண்ணப்பட்ட பில்டிங்கை 2 வருஷத்துக்கு மேல டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண பிறகு விற்கிறீங்க அப்படின்னாக்கா that is called as long term capital assets only. Of course, capital gain in the short term capital gain, we are not going to consider the capital gain type, we are going to consider about the asset type. And then last 54F உங்கள்ட்ட என்ன இருக்கக்கூடாது, வீடு இருக்கக்கூடாது, அதிகபட்சமா ஒரு வீடு இருக்கலாம். ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் எவ்வளவு வச்சிருக்கலாம்னா, ஓன் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, அதாவது ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஒரே ஒரு வீடு இருக்கலாம். அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு இந்த 54F கண்டிஷன் will be applicable. 54F condition will be applicable. Now இந்த நியூ அசெட்ஸ் நீங்க என்ன பண்ண போறீங்க, நல்லா கவனிங்க. இப்ப ரொம்ப முக்கியமானது இந்த பாயிண்ட். நியூ அசெட் இருக்கு இல்லையா, என்னைக்குள்ளார வாங்கிக்கணும். இதுதான் ரொம்ப இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும், கவனிச்சிங்க.
இந்த இடத்துல புதுசு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொன்னேன். இப்ப கேபிட்டல் கெயின் less than or 2 lakhs இருந்துச்சுன்னா, சாரி 2 crores இருந்துச்சுன்னா, நீங்க ரெண்டு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் எக்ஸம்ஷன் கிளைம் பண்றதுக்கு. if the capital gain is more than 2 crores ஆக இருந்துச்சு அப்படி சொன்னாக்க ஒரே ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் கிடைக்கும். உங்களுடைய கேபிட்டல் கெயின்ஸ்ல எவ்வளவு வந்துச்சுன்னு சொன்னால், சொத்தை வித்தது 3 கோடி ரூபாய், இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் வந்து ஓகே, இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் பீயிங் ஒரு 1.25 லட்சம் ரூபாய். அப்போ 1.25 லட்சம் ரூபாய், 1.25 கோடி, சாரி 3 crores, 1.25 crores is the indexed cost of acquisition. Subtract பண்ணா 1.75 crores is your income. அந்த 1.75 crores-க்கு செக்ஷன் 54 டிடக்ஷன் கிளைம் பண்றதுக்கு நீங்க 2 வீடு வாங்கலாம். 1 கோடியில ஒரு வீடு, 60 லட்சத்துக்கு ஒரு வீடு, 1 கோடியே 60 லட்சத்துக்கு 2 வீடு வாங்கி நீங்க டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். கிளியர்? அதுவே 2 கோடி ரூபாய்க்கு மேல இருந்தால், அதாவது இப்ப நான் இங்க எக்ஸாம்பிள் சொல்லி இருக்கிறேன், சேல் கன்சிடரேஷன் பீயிங் 3 crores, indexed cost of acquisition being 1.25 crores. அப்படின்னா 1.75 crores is your long term capital gain minus section 54 exemption. Residential house property 1 அது ஒரு 1 கோடி ரூபாய், 2 அது ஒரு 0.6 crores. அப்ப your ultimate taxable capital gain being 0.15 crore. அல்லது ரெண்டாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து 0.8 crore. இது 8, ஃபர்ஸ்ட் வந்து 1 crore, ரெண்டாவது வந்து 0.8 crore. Restricted to only 1.75 crores, nothing is taxable. Nothing is taxable. ரெண்டுல எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். Okay. So, for your better understanding, 0.15 crore is your taxable long-term capital gain. This is case 1. Case 2. Sale consideration 3 crores. Indexed cost of acquisition 0.8 crores. So, your capital gain being 2.2 crores. அதே மாதிரி 2 வீடு வாங்கி இருக்கிறீங்க, என்ன பண்ணலாம்? ரெண்டுல ஏதாவது ஒன்னதான் நீங்க டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ண முடியும். பேலன்ஸ் 1.2 crore will be taxable. சார் ரெண்டாவது வீடு கிடையாது, not allowed. So if your long term capital gain is less than 2 crores or equivalent to 2 crores இருந்தால் ரெண்டு வீடு வரைக்கும் நீங்க செக்ஷன் 54 டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். 2 கோடி ரூபாய்க்கு மேல உங்களுக்கு கேபிட்டல் கெயின் வந்துச்சுன்னா ஒரே ஒரு வீட்டை தான் நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, this condition enjoyable only once in a lifetime. Once in a lifetime. ஒரு அசஸியோடைய once in lifetime இதை என்ஜாய் பண்ணிக்கலாம். கிளியர்? only once in a lifetime you can enjoy. ஸோ எல்லாமே இங்கே புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பேன், நீங்க கவலையப்பட வேண்டாம். நியூ அசெட் should be one residential house property if the capital gain being more than 2 crores, or you can get 2 residential house property if the capital gain being less than or equivalent to 2 crores இருந்தால். The second condition is available only once in the lifetime. That I have explained with an illustration. Is that clear? New assets. And the new assets என்னைக்குள்ளார வாங்கி இருக்கணும்? Period in which you have to purchase. Period in which you have to purchase. Okay. நீங்க purchase பண்ணீங்களா, construct பண்ணீங்களா? வீட்டை வாங்கலாம், constructum பண்ணலாம். Okay. See, purchase பண்றதா இருந்தால் 1 year earlier to 2 years later குள்ளார பண்ணியிருக்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் பண்றதா இருந்தால் 3 years குள்ளார பண்ணியிருக்கணும். ஓகே. நீங்க எப்ப சேல் பண்ணீங்களோ அந்த சேல் டேட்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து சேல் பண்ண டேட்ல இருந்து 2 வருஷத்துக்கு பின்னாடி வரைக்கும் நீங்க வீட்டை புதுசா ஒன்று வாங்கியிருக்கலாம் டிடக்ஷன் கிளைம் பண்றதுக்கு. இல்ல சார் புதுசா வீடு கட்டுறேன்னா
கட் மீன்ஸ் வித்து முடிச்ச பிறகு அந்த டேட்ல இருந்து 3 ஆண்டுகளுக்குள்ளார நீங்க கட்டி முடிக்கணும். Within 3 years you have to finish up constructing. What does it mean? Let's see here. 1st July 2022 அன்னைக்கு சேல் பண்ணிட்டார். அன்னைக்கு கேபிட்டல் கெயின்ஸ் வந்திருக்கு, லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். இந்த லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ல இருந்து நீங்க 54 செக்ஷன் 54 டிடக்ஷன் கிளைம் பண்ணணும் அப்படி சொன்னாக்க என்னைக்குள்ளார பண்ணியிருக்கணும்னா 1/7/2022 சேல் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 1 இயர்க்குள்ளார வாங்கியிருக்கலாம். வாங்கிட்டு விற்கலாம் தப்பு இல்லை சார். வித்துட்டு நான் நடு ரோட்ல நிற்பேன், அதெல்லாம் ஒரு வீடை வாங்கிட்டேன், அவங்களோட டைம் கேட்டிருந்தேன், அதுக்கப்புறம் இது வித்து அந்த கடனை அடைச்சேன் அப்படி கூட சொல்லிக்கலாம். அதனால நீங்க என்ன பண்ணலாம், வித்துட்டு கூட வாங்கியிருந்தாலும் வித்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு புதுசா வாங்கினதோட நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். யூ பர்ச்சேஸ்ட் அண்ட் தென் யூ ஆர் செல்லிங். யூ பர்ச்சேஸ்ட் ஆல்ரெடி in a matter of 6 months you sold. அப்ப சேல் பண்ணதெல்லாம் வந்த கேபிட்டல் கெயின்ஸ் வந்து முன்னாடி வாங்கினதை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஆனா அது வாங்கினது என்னைக்குள்ள வாங்கியிருக்கணும், within 1 year prior to the date of sale. அப்போ 1 year ன்னு சொன்னால் we assume this is being 1/7/2022 ஆரம்பிச்சு என்னைக்குள்ளார முடிச்சிருக்கணும், 2 years குள்ளார 1/7 or 36/23/24 2024 குள்ளார நீங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும், பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் யூ கேன் கிளைம் தி டிடக்ஷன். பர்ச்சேஸ் பண்ணல சார், புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அப்படியா, இதுக்கு பிறகுதான் ஆரம்பிக்க முடியும். அதாவது சேல் பண்ணதுக்கு பிறகு 3 ஆண்டுகள் வரைக்கும் 36/2025 வரைக்கும் நீங்க டைம் எடுத்துங்க. அதுக்குள்ள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை டிடக்ட் பண்ணிக்கலாம். 2 கண்டிஷன். புதுசா வீடு வாங்குறதா இருந்தால் என்னைக்குள்ளார வாங்கியிருந்தால் 54 டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணலாம்னா வித்த டேட்டுக்கு முன்னாடி 1 இயர்க்குள்ளார வாங்கியிருந்தாலும் டிடக்ட் பண்ணிக்கலாம், வித்த பிறகு 2 வருஷத்துக்குள்ளார வாங்கியிருந்தாலும் டிடக்ட் பண்ணிக்கலாம். ஆனா வீடு கட்டுறதாக இருந்தால் வித்த பிறகு 3 ஆண்டுகளுக்குள்ளார ஸ்டார்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். only then you can claim the deduction to section 54. Is that clear? Any doubts here? So 54 இது clear ஆயிடுது. இதுதான் இங்க மீன் பண்ணியிருக்காங்க நியூ அசெட். Now அக்ரி லேண்ட் இருக்கும்போது ரொம்ப சிம்பிள், இதெல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். only 2 years ஆஃப்டர் பிளஸ் போட்ட ஆஃப்டர் தான், வித்த பிறகு. இண்டஸ்ட்ரி 3 years ஆஃப்டர், இண்டஸ்ட்ரி 3 years ஆஃப்டர். அண்ட் இன் கேஸ் ஆஃப் 54 EC 6 months. பாண்டு வாங்குறதுக்கு எவ்வளவு நாள் ஆக போகுதுங்க, பணத்தை கொடுத்தா பாண்டு வரப்போகுது, அதெல்லாம் 6 மாசம் தான். வீடு கட்டுறது வாங்குறது லேட் ஆகும், அங்கதான் இந்த கண்டிஷன்ஸ் நமக்கு மைன்யூட்டா பார்க்கணும். மிச்ச இடத்துல ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் லைக் தட். 54F என்ன இருக்கும், 54F அதுவும் வீடு தானே, வீடோடைய கண்டிஷன் தூக்கி அங்க போடுங்க. ஓகே, வீடோடைய கண்டிஷனை தூக்கி அங்க போட்டுருங்க. தட்ஸ் ஆல். யூ நோ நீட் டு again worry about mugging up this one. It's very simple, right? Clear? So simple. Now என்ன அசெட்ஸ் விற்கணும், என்ன அசெட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற கேஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ப்ரொவிஷன்ஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸோட பார்த்தோம்னா கிளாரிட்டி வந்துடும். அந்த அசெட்ஸ் என்னைக்குள்ள வாங்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கண்டிஷன் பீயிங் withdrawal of the exemption. withdrawal of exemption. ஓகே, நான் உங்களுக்கு டாக்ஸபிள் கிடையாதுன்னு சொன்னேன், ஆனா அப்படி கிடையாதுங்க, நான் டாக்ஸ் போட்டுருவேங்க. எக்ஸம்ஷனை withdraw பண்ணிடுறேன், உங்களுக்கு கொடுத்த டிடக்ஷன்ஸை withdraw பண்ணிடுவேன். If you are violating the condition what I said, automatically the thing will be withdrawn here. Okay. If you transfer the new asset, transfer in 3 years. அப்படி புதுசா வாங்கின அசெட்டை 3 ஆண்டுகள்ல வித்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து முன்னாடி கொடுத்த எக்ஸம்ஷனை withdraw பண்ணிடுவேன், நீங்க டாக்ஸ் கட்டி ஆகணும். என்னைக்கு கட்டி இருக்கணும், என்னைக்கு நான் உங்களுக்கு கட்ட சொல்லி இருந்தானோ ஒரிஜினலா அன்னைக்கு கட்டணும். சார் 3 வருஷம் முடிஞ்சு வச்சே இன்ட்ரெஸ்டோட பெனால்ட்டியோட சேர்த்து கட்டுங்க. இதுலயும் 3 years, இதுலயும் 3 years, இதுலயும் 3 years. இதுல 2 கண்டிஷன், 5 years ஒன்னு and borrow pledging. borrow by pledging shares, pledging by pledging. இந்த கேஸ்ல பொறுத்த வரைக்கும் அதே 3 years. ஆனா ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் ஜாஸ்தி, இன்னொரு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா. ஓகே, செக்ஷன் 54ல நீங்க வந்து இந்த மாதிரி
கண்டுபிடிச்சிட்டீங்க. 2.2 crores வந்து கெயின். 1 கோடி ரூபாய் புது அசெட்ஸ் வாங்கினு நீங்க டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிட்டீங்க. 1.2க்கு டாக்ஸ் கட்டிட்டீங்க. இந்த அசெட்டை நீங்க எத்தனை வருஷம் வச்சிருக்கணும்? 3 வருஷம் வச்சிருக்கணும். நீங்க 2 வருஷத்துல சேல் பண்ணிட்டீங்க. அப்ப சேல் பண்ண என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா the sale date will be taxable. It's going to be taxable. உங்களுக்கு கொடுத்த exemption withdraw பண்ணிடுவேன். You have to pay the tax. You have to pay the tax. Is that clear? Section 54க்கு 3 ஆண்டுகள், 54Bக்கும் 3 years, 54Dக்கும் 3 years. ஷேர் வரும்போது 5 years lock-in period. அதாவது பாண்ட் NHA, RECL, PFC, IRFC பாண்ட்ஸ் வந்து lock-in period 5 years. Lock-in period 5 years நம்ம அதை எடுக்கலைங்க பணத்தை, ஆனா அதை பிளட்ஜ் பண்ணி கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் வயலேஷன். அந்த பணத்தை லாக் பண்ணி வச்சிருக்கணும். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? பாண்டெல்லாம் வாங்கிட்டீங்க. இந்த பாண்டை பிளட்ஜ் பண்ணி பணம் எடுக்கிறீங்கன்னா ஏமாத்துற வேலை தானே. யுவர் மணி ஷுட் பி லாக்ட் இன். அதான் 5 வருஷம் லாக்இன் இருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தென் அதை பிளட்ஜ் பண்ணி பணத்தை எடுத்துருக்க கூடாது. அப்படி பணத்தை எடுத்திருந்தாலும் வயலேஷன். தென் ஆட்டோமேட்டிக்லி த எக்ஸம்ஷன் given is withdrawn for section 54 EC. 54Fம் 54ம் சேம்னு சொன்னேன். அதனால 54Fல 54ல இருக்கிற கண்டிஷன் இங்கே வந்துருச்சு. அது ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் இருக்கு. அது என்ன எக்ஸ்ட்ரா கண்டிஷன்? புதுசா வாங்கின அசெட்ஸ் 3 ஆண்டுகளுக்குள்ளார விற்க கூடாதுங்கிறது கண்டிஷன் 1. ரெண்டாவது என்ன எக்ஸ்ட்ரா கண்டிஷன் இருக்க முடியும்? வாட் இஸ் a predominant condition here? இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட எவ்வளவு இருக்கணும்? மேக்ஸிமம் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் இருக்கணும். ஒன்னு இல்லாம இருக்கணும், இல்லைன்னா இன்னும் ஒன்னு இருக்கலாம். இவர்கிட்ட வீடு இல்லைன்னு உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்தேன். நம்ம ஆள் என்ன பண்ணிட்டாரு? புது வீடு வாங்கிட்டார். 54F எக்ஸம்ஷன் வாங்கிட்டு திரும்ப ஒரு கிராண்டே ஒரு 4 வீடு கட்டுறாரு. அப்ப ஏமாத்துற மாதிரி தானே. So he should not construct a new house property, buy or purchase or construct new house property. Purchase or construction பண்ணக்கூடாது புதுசு. ஓகே, என்னைக்குள்ளார கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் 3 years, பர்ச்சேஸ் இருந்தால் 2 years. ஸோ இந்த எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணப்பட்ட அந்த வீட்டை 3 ஆண்டுகளுக்குள்ளார விற்கக்கூடாது. அதே சமயத்தில் புதுசா இன்னொரு வீட்டை 2 ஆண்டுகளுக்குள்ளார வாங்கக்கூடாது. இன்னொரு புது வீட்டை 3 ஆண்டுக்குள்ளார கட்டவும் கூடாது. இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனதா 54F உடைய எக்ஸம்ஷன் நீங்க லைஃப் டைம் என்ஜாய் பண்ண முடியும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸபிளா மாறிடுது. அப்படி எக்ஸம்ஷன் ரிவோக் பண்ணிட்டாங்கன்னா அந்த புது டாக்ஸ் என்ன, புது விஷயங்கள் என்ன? தென் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயினா மாறிடும். 3 years சொன்னேன், நீங்க 2 வருஷத்துல வித்துட்டீங்க. அப்ப வித்ட்ரா பண்ணது ஆட்டோமேட்டிக்கா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ல வந்துடும். எல்லா கேஸ்லயுமே லாஸ்ட் EC and F தவிர. So these are the points you have to understand. Now let's list down those things here. Okay, asset transferred, residential house property, and asset purchased being residential house property. If the capital gain being less than 2 crores இருந்தால் ஒரு வீடும், more than 2 crores less than or equal to 2 crores இருந்தால் 2 வீடு வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம். இந்த ரெண்டாவது கண்டிஷன் available to the assessee only once in a lifetime. Okay, urban agri land or rural agri land வாங்கலாம். land and building compulsory acquire பண்ணி இருக்கிறாங்க, அதுக்காக புது land and building வாங்கி இருக்கலாம். 54 EC land or building வித்துட்டு வந்ததை நீங்க பாண்ட் வாங்கிக்கலாம். ஓகே, இதுல லாங் டர்ம் கேபிட்டல் அசெட்னு சொல்லி இருக்கிறாங்க. லேண்ட் அண்ட் பில்டிங் டெப்ரிஷியபிள் பில்டிங்கா இருந்தாலும் சரி, 2 வருஷத்துக்கு மேல ஹோல்ட் பண்ணியிருந்தா அது பேர் லாங் டர்ம் கேபிட்டல் அசெட்ஸ் தான். தே கேன் ஆல்சோ என்ஜாய் அண்டர் செக்ஷன் 54 EC. 54Fம் 54ம் சேம். வீடு வித்து வீடு வாங்கணும். இங்க வீடை தவிர வேற ஏதாவது அசெட்ஸை வித்து வீடு வாங்குறீங்க. என்ன கண்டிஷன் இதுக்கு முன்னாடி நீங்க வச்சிருக்கலாம்னு சொன்னால், வீடு அப்படிங்கிறது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வரணும். PGBPல இருந்து வராது இல்லையா? இஃப் யுவர் ஓன் ப்ராப்பர்ட்டி இஸ் லெட் அவுட் ஃபார் மீன்ஸ் பிஸ்னஸ் பர்பஸ் இருந்தால் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம். அதே மாதிரி குவார்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதுவும் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வராதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் 54 பொருந்தாது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறோம். அர்பன் அக்ரி லேண்ட்னா ஐதர் இட் ஷுட் பி யூஸ்ட் பை ஹிம் ஆர் பேரண்ட்ஸ் ஃபார் 2 years. அண்ட் லேண்ட் அண்ட் பில்டிங் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொன்னாக்க 2 years அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் 54Fனா இதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ஒரு வீடு தான் இருக்கணும். வீடே இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு வீடு இருந்திருக்கலாம். இந்த பெனிஃபிட் யார் யாருக்கெல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம் சொன்னால், வீடு சம்பந்தப்பட்டது வந்துச்சு அக்ரி அப்படின்னு சொன்னாக்க அது ஆட்டோமேட்டிக்காக இண்டிவிஜுவல் ஹஃபுக்கு வரும். அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஸ் வெல் அஸ் லேண்ட் அண்ட் பில்டிங் ஃபார் த டெப்ரிஷியபிள் அசெட்ஸ் இருந்தால் அது எல்லாத்துக்கும் பொருந்தும். இதுல
அக்ரி லேண்டும் இண்டஸ்ட்ரி மட்டும் லாங் டர்மாவும் இருக்கலாம், ஷார்ட் டர்மாவும் இருக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். மிச்சம் மூணும் லாங் டர்மா தான் இருக்க முடியும். இந்த புது அசெட்ஸை நீங்க என்னைக்குள்ளார வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க, பர்ச்சேஸ் பண்றதா இருந்தால் 1 இயருக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு பின்னாடி அந்த டேட்குள்ளார நீங்க வாங்கியிருக்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் பண்றதா இருந்தால் வித்தின் 3 இயர்ஸ் ஆஃப்டர் த சேல்குள்ளார நீங்க பண்ணியிருக்கணும். அக்ரி லேண்டா இருந்தால் வெறும் 2 இயர்ஸ் தான். இண்டஸ்ட்ரியல் இது லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்கும்போது அந்த காம்பன்சேஷன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வரணும். அதனால காம்பன்சேஷன் வந்ததுல இருந்து 3 ஆண்டுகள் எடுத்துக்கலாம். அதுவே 54 ஈஸியா இருந்துச்சுன்னா 6 மந்த்ஸ்க்குள்ளார நீங்க பண்ணி ஆகணும். அண்ட் வென் இட் கம்ஸ் ஃபார் தி 54F இந்த வீட்டை இந்த கண்டிஷன் அப்படியே நீங்க இங்க ஃபிட் பண்ணிடலாம். இந்த எக்ஸம்ஷன் நான் எப்போ வித்ட்ரா பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாக்க, இன் ஃபர்ஸ்ட் 3 கேசஸ் இது 3 ஆண்டுகள் வச்சிருக்கணும். அதுக்குள்ளார நீங்க வித்துட்டீங்கன்னா எக்ஸம்ஷன் வித்ட்ரா பண்ணிடுவாங்க. 54EC வரும்போது நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னாக்க, நீங்க லாக்இன் பீரியட் வச்சிருக்கிறாங்க 5 இயர்ஸ், அது வரைக்கும் நீங்க விற்க கூடாது. அது மட்டும் இல்லாம அதை பிளட்ஜ் பண்ணி கடனும் வாங்கி கூடாது. ஸோ யூ கேன் நாட் பாரோ பை பிளட்ஜிங் த செக்யூரிட்டிஸ். அண்ட் வென் இட் கம்ஸ் ஃபார் த 54F இந்த கண்டிஷன் அது அப்படியே வந்துடும். ஓகே, இங்க வந்துருச்சு. அதை தவிர புதுசா எந்த அசட்டையும் நீங்க வாங்கிடக்கூடாது 2 இயர்ஸ்ல. புதுசா எந்த அசட்டையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடக்கூடாது வித்தின் 3 இயர்ஸ்ல. இஃப் தீஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் are violated, then automatically withdrawal will be there. Is that okay? So these are the cases you have to understand. Now, remember some more points before we finish up this point completely. என்னென்ன இருக்கு அப்படி சொன்னாக்க, உங்களுக்கு 3 வருஷம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்கிறேன், 2 வருஷம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்கிறேன்னா நீங்க பாட்டு பணத்தை செலவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க பாட்டுக்கு 1 கோடி ரூபாய் வித்தீங்க, 40 லட்சம் ரூபாய் போக 60 லட்சம் ரூபாய் கெயின், அதுக்கு 30% 18 லட்சம் ரூபாய் டாக்ஸ் கட்டணும். இவனா ஒரு ஊதாரி மாதிரி கண்ணாபடான்னு செலவு பண்றான். எல்லா கையில இருக்க பணத்தெல்லாம் செலவு பண்றான். 2 வருஷத்துக்கு 18 டாக்ஸ் கவலைப்படாதீங்க. எப்படி நீங்க பாட்டு செலவு பண்ணிட்டே இருக்கிறான். 2 வருஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவன் டாஸ்மார்க்ல படுத்து இருக்கிற கவர்மெண்ட்க்கு எப்படி டாக்ஸ் கலெக்ட் ஆகும்? ஸோ அதனால இந்த செக்ஷன் 54FC இந்த மாதிரி செக்ஷன்ல நீங்க எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க உடனே கட்டி ஆகணும். 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் டைம் வேணும்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டை நீங்க முதல் ஃப்ரீஸ் பண்ணும். எங்க கேபிட்டல் கெயின்ஸ் டெபாசிட் ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீம்ல நீங்க டெபாசிட் பண்ணி வச்சுக்கணும். டெபாசிட் அன்யூட்டிலைஸ்ட் அமௌண்ட் இன் கேபிட்டல் கெயின்ஸ் அக்கௌண்ட் ஸ்கீம். ஓகே, என்னைக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அன்னைக்கு, சப்போஸ் நான் வந்து வீடு வித்தேன், லாபம் வந்துச்சு, என்டையர் அமௌண்ட்டை நான் என்ன பண்ணிருக்கணும், கேபிட்டல் கெயின்ஸ் டெபாசிட் ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணி வச்சுக்கணும். புது வீடு வாங்கும் போது யார்கிட்ட இருந்து வாங்குறனோ அவருடைய பேரை நான் வந்து அந்த பேங்க்ல போய் சொன்னேன்னா அவருக்கு அந்த பணத்தை டைரக்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. வீடு எனக்கு அலாட் ஆகும். I cannot buy directly. The money may be transferred from the party to the seller. Means a new buyer, new property seller. So என்கிட்ட பணம் வராது, லாக் இன் பீரியட். ஓகே, அந்த 3 ஆண்டுகளுக்குள்ளார வாங்கிருக்கணும். 3 ஆண்டுக்குள்ள நான் கட்டல சார், என்ன சார் பண்ணலாம்? அப்ப அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கோ அந்த பணத்துக்கு டாக்ஸ் போட்டுருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. 3 இயர்ஸ் தான் கண்டிஷன். 3 இயர்ஸ்க்குள்ளார வயலேட் பண்ணிட்டீங்க, ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் டாக்ஸ் பிடிச்சிருவாங்க. தட்ஸ் கேஸ் கேபிட்டல் கெயின் டெபாசிட் ஸ்கீம். பட் இந்த ஸ்கீம் எதுக்கு பொருந்தாதுன்னா செக்ஷன் 54ECக்கு பொருந்தாது. ஏன் சார்? 54EC போய் ஷேர் மாதிரி வாங்குறது தானே, பாண்டு தானே, RECL பாண்டு, PFC பாண்டு அண்ட் IRFC பாண்டு அண்ட் தென் NHAI நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி பாண்டு, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன், இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன். இந்த 4 பேர்த்துடைய பாண்டு, பணத்தை கொடுக்க வேண்டியது, பாண்டு வாங்க வேண்டியது. இதுல என்ன லேட் ஆக போகுது? ஸோ அதனால அதுக்கு வந்து 6 மந்த்ஸ் தான். அவங்களுக்கு அது வரைக்கும் டெம்பரவரி டெபாசிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இங்க போய் வாங்குங்க அப்படிங்கிறதுக்கான கேஸ் இங்க நமக்கு கிடையாது. ஓகே, if the deposited amount not used for the specific purpose within the due date will be again taxable under section 45 as a normal course. Is that okay? அந்த 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கண்டிஷன் சொன்னாங்க இல்லையா, அந்த டேட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அமௌண்ட்டை டாக்ஸ் பண்ணி ஆகணும். நம்பர் 1. Now, in case of 54D இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்கான லேண்ட் அண்ட் பில்டிங் கம்பல்சரி அக்வயர் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்க எனக்கு 3 வருஷம் சொன்னீங்க, ஆனா எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறது 2 வருஷம் ஆயிடுச்சு சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நான் எப்படி சார் வாங்குறது அப்படின்னு சொன்னாக்க, யூ மே பி given the time extension under section 54F. So you may be given the time extension. In case of compensation for compulsory acquisition, the time limit is calculated from the date of receipt of compensation will be there. That's what about the second point. The last point, with that all the provisions for the deduction chapter is over. Is that okay? We'll see that one here. How do we claim the exemption, sir? How do we claim the exemption? அப்ப exemption claim பண்ணும்போது let's see. For example,
sale consideration of residential house property 50 lakhs minus expenses on transfer ஒரு 1 lakh 49 lakhs 49 lakhs. Now minus indexed cost of acquisition as well as indexed cost of improvement ரெண்டும் சேர்த்து 19 lakhs 30 lakhs being long term capital gain minus cost of acquisition of residential house property newly purchased deductible under section 54 new residential house property புது ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கினா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம்ல டிடக்ஷன்ஸ் எவ்வளவு அப்படி சொன்னாக்கா அது ஒரு 25 லட்சம் ரூபாய் வாங்கி இருக்கிறீங்க. So balance 5 lakhs is taxable long term capital gain. Clear? இதுதான் general provision. But when it comes for the 54F okay, let's see 54F case. Okay, under 54F sale consideration of what? Residential house property இருக்க முடியாது இல்லையா, அதனால கோல்டுன்னு வச்சுக்கிறேன் 50 lakhs. அதுல இருந்து expenses on transfer 1 lakh போச்சு 49 lakhs. Indexed cost of acquisition improvement subtract பண்ணிட்டேன் long term capital gain this one. New residential house property வாங்கி இருக்காங்க அதோட value 25 lakhs. Now how much can be deductible? அப்படினா entire 25 lakhs cannot be deductible here. Out of 25 lakhs okay, எவ்வளவு net sale consideration வந்திருக்கோ net sale consideration அதுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த extent of capital gain only deductible. So 25 lakhs is your investment out of your net sale consideration 49 lakhs. To that ratio of your long term capital gain is exempted. Yes, அதாவது cost of acquisition of new asset or investment வச்சுக்கலாம், investment for deduction divided by net sale consideration into long term capital gain. How much is this? 15.3 lakhs. Only this one is deductible. 14.7 lakhs is taxable long term capital gain. This is the provision under section 54F. See here amount of exemption in general, amount invested or capital gain whichever is lower. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு பாருங்க, பட் நெகட்டிவ் போயிடக்கூடாது. அதனால capital gain தாண்டி போயிடக்கூடாதுங்கிறனால amount invested or capital gain whichever is lower. But for 54F amount invested divided by net sale consideration into capital gain, okay, into capital gain to that extent only can be deductible. To that extent or capital gain rendla whichever is lower only deductible. Only proportionate deduction is allowable for 54F. 54F க்கு மட்டும் proportionate deductions இங்க என்ன போட்டுக்கலாம், you can claim only proportionate deduction is allowable. அந்த proportionate deductions எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா investment made divided by net sale consideration into capital gain only to this extent is deductible. So all the points I have explained here given in single page. Yeah, come on, make note of it.